ஹாய் ஹலோ விவர்ஸ், இது உங்கள் ராய்ஸ் வேவ்ஸ். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தான் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனை. ஏன் இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தை அதிகமான மாணவர்கள் விரும்ப காரணம் என்ன? அது சம்பந்தமான ஒரு டாக்குமெண்டரியை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தர இருக்கிறோம். உலகில் காணப்படுகின்ற அதிசயங்களை போல பேராதனிய பல்கலைக்கழகத்திலையும் 7 விதமான அதிசயங்கள் காணப்படுகின்றது. அதனால தான் இந்த பேராதனை பல்கலைக்கழகம் மிக அதிகமான மாணவர்களுக்கு ஒரு பிடித்த இடமாக காணப்படுகின்றது. வாங்க அந்த 7 அதிசயங்கள் என்ன என்று பார்க்கலாம். வாங்கள் முதலாவது அதிசயம் என்ன என்று பார்க்கலாம். அதாவது பொறியியல் பீடத்தில் அமையப்பட்டிருக்கின்ற அக்பர் மண்டபம். அதாவது இந்த மண்டபத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையில் யார் வருகின்றார்கள் என்பதை இனங்காண முடியாத அளவுக்கு நீளமான ஒரு மண்டபமாக காணப்படுகின்றது. அதே நேரம் அதிகமாக கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமாக மழை வீழ்ச்சி கூடுதலாக கிடைக்கின்ற மாவட்டமாக காணப்படுவதனால் அங்கு மழை காலங்களில் அதாவது மாணவர்களுக்கு ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நனையாது செல்வதற்கு கூடிய வசதிகள் இங்கு அமைய பெற்றிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இப்பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுவதற்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று முதியோர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம்தான் இந்த பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வசந்த காலத்தினை பொறுத்தவரையில் அதிகமாக மரங்களில் இலைகளை விட பூக்களே அதிகமாக காணப்படும். அதே நேரம் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு கலந்த ஊதா நிறத்திலான பூக்களை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது இரண்டாவது அதிசயம். அதிசயம்தான் அக்பர் பாலம் என்று கூறுவார்கள். அக்பர் பாலம் என்றது இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டி, அதாவது பொறியியல் பீடத்துக்கும் அனைத்து பீடங்களுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பாலமாக அமைய பெற்றிருக்கின்றது. இப்பாலத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இப்பாலத்தினை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீட முதலாம் வகுப்பு மாணவர்களே, முதலாவது பெட்ச் மாணவர்களே இதனை அமைத்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயம். அதே நேரம் நாம் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட அதாவது அதிர்வுகள் சம்பந்தமாக நாம் கற்றிருக்கின்றோம். அவ்வாறு கற்றிருந்தால் அவற்றில் சந்தம், அதிர்வுகள் இவ்வாறான விடயங்களை பிரதிபலிக்கின்ற வகையில், அதாவது அதிர்வுகளுக்கு அதிர்வுகளுக்கு தாங்கக்கூடிய விதத்தில் இப்பாலமானது மிகவும் வலுவாக அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் பிரதான ஒரு முக்கிய விடயம் ஆகும். அத்துடன் உண்மையாக கூற வேண்டுமென்றால், அதாவது பொறியியல் பீடத்துக்கும் மத்திய பீடங்களையும் அதாவது இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாக இருந்தாலும் இதனை நாம் கருதக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தராசு மாதிரி. அதாவது தராசில் ஒரு பக்கத்தில் இன்ஜினியர் அதாவது பொறியியல் பீடத்தினையும் மற்றைய பக்கத்தில் அனைத்து பீடங்களையும் வைத்து அளவிடுவது போல், அதாவது அதிகமாக கல்வி திறமையை கொண்டவர்கள் பொறியியல் பீட மாணவர்கள் என்பதாக இது மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அதாவது இப்பல்கலைக்கழகத்தினுடைய மூன்றாவது அதிசயம். அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் அப்பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் எவ்வாறு அதாவது அவர்களுக்கிடையில் கதைக்கின்ற ஒரு மொழி காணப்படுகின்றது. அவ்வாறு ஒரு மொழிதான் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஹிச் என்பது ஒரு தொடர்பு, அதாவது ஒருவருடன் ஒருவர் காதல் கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு மொழியாக இங்கு பாவிக்கப்படுகின்றது. ஹிச் மரம் என்று ஒரு மரம் காணப்படுகின்றது. மரத்தினை பொறுத்தவரையில் மிகவும் விசாலமான ஒரு மரமாக காணப்படுகின்றது. மரத்தினை சுற்றி வளைத்து 7 காதலர் ஜோடிகளுக்கு அமரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மரத்தின் உள்பகுதியில் இருப்பவர்களுக்கு மீதியாக உள்ள 6 ஜோடிகளையும் இனங்காண்பது கடினமாக இருந்தாலும் வெளியில் இருக்கின்றவர்கள், மரத்தை சுற்றி வெளியில் இருக்கின்றவர்களுக்கு 7 ஜோடிகள் அமர்ந்திருக்கின்றது என்பதை இங்கு இனங்காணக்கூடிய விதத்தில் இம்மரம் அமைய பெற்றிருக்கின்றது. கிழக்காசியாவில் மிகவும் உன்னதமான கலை, கலாச்சாரம், பண்பாடுகள் மற்றும் கல்வி நடவடிக்கை, சுகாதாரம் ஆகிய அனைத்து செயற்பாடுகளிலும் முதலிடம் வகிக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக இந்த பேராதனை பல்கலைக்கழகம் திகழ்கின்றது.
நாங்கள் அடுத்ததாக நான்காவது அதிசயமாக பார்க்க இருப்பது தான், அதாவது மின்சார கம்பங்களோ மின்சார கம்பிகளோ இல்லாமல் பூமிக்கு கீழ்ப்பகுதியினூடாக சுரங்கம் வழியிலாக மின்சாரத்தினை வழங்குகின்ற ஒரு கிழக்காசியாவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இந்த பேராதனை பல்கலைக்கழகம் சிறப்பு மிக்கதாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு சிறப்பு அம்சம்தான் இப்பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற நூலகம். இந்நூலகமானது மிக பிரமாண்டமான, அதாவது இலங்கையில் மிக பிரமாண்டமாக நூலகமாக ஜஃப்னா, அதாவது யாழ்ப்பாணத்து நூல் நிலையம் காணப்பட்டது. அது எரிக்கப்பட்டதனை தொடர்ந்து இலங்கையின் மிகப்பெரிய ஒரு நூலகமாக காணப்படுவது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய நூலகமாகும். அத்துடன் இப்பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது அதிகமான மாணவர்களை உள்வாங்கி அவர்களை இப்பல்கலைக்கழகத்தின் உள்ளாக அமையப்பெற்றிருக்கின்ற வதிவிடங்கள், அதாவது ஹொஸ்டல்களினூடாக அவர்களை தங்குவிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பும் இங்கு காணப்படுகின்றது. நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற அதிசயமாக, அதாவது ஐந்தாவது அதிசயம். அதிசயத்தை பொறுத்தவரையில், அதாவது சேர் எதிர்வீர சரச்சந்திர திறந்த வெளி கலையரங்கு. இக்கலையரங்கை பொறுத்தவரையில் ஒரு விஞ்ஞான ரீதியான தர்க்க கோட்பாட்டின் அமைப்பாக காணப்படுகின்றது. அதாவது சில கலையரங்குகளில் நாம் இருக்கின்ற போது முன் வரிசைகளில் அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு அதிகமான சத்தத்தினையும் பின் வரிசையில் அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு குறைவான சத்தத்தினையுமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது சில கலையரங்குகளில் நாம் அமர்ந்திருக்கும் போது. அவ்வாறு இல்லாமல் அனைவருக்கும் சமனான ஒரு சத்தத்தினை உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த கலையரங்கினுடைய முக்கிய சிறப்பம்சமாக இது காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் ஆறாவது அதிசயமாக பார்க்க இருப்பது தான் சலாத்தர மண்டபம் என்று அமைக்கப்படுகின்றது. இம்மண்டபத்தினை பொறுத்தவரையில், அதாவது காற்றுக்கு ஒரு தடை இல்லாத விதத்தில் அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது ஹந்தான மேட்டு நிலத்தில் இருந்து வருகின்ற காற்றானது மகாவலி கங்கையில் அல்லது மகாவலி கங்கையில் ஏற்படுகின்ற அமுக்கம் காரணமாக ஏற்படுகின்ற காற்றானது ஹந்தான மேட்டு நிலத்தின் ஊடுருவி செல்லக்கூடிய விதத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இம்மண்டபத்தினுடைய சிறப்பம்சமாக, அதாவது அட்மினிஸ்ட்ரி எனப்படுகின்ற, அதாவது இங்கு பரிபாலன சபைக்கான, அதாவது உறுப்பினர்கள் இங்குதான் அமரப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் இது அதிகமான அதாவது கல் தூண்களினால் இம்மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறப்பம்சமாகும். ஏழாவதும் இறுதியுமான, அதாவது அதிசயம் என்னவென்று பார்ப்போமாயின், அதாவது தான் இங்கு காணப்படுகின்ற விளையாட்டு அரங்கங்கள். அதாவது ஐஸ் ஒக்கி தவிர்ந்த அனைத்து விளையாட்டுக்களையும் இங்கு விளையாடக்கூடிய மைதானங்கள் அமைய பெற்றிருக்கின்றது. அத்துடன் நீங்கள் ஒரு நல்ல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு வீரராக இருப்பின் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எட்டுத்தர காத்திருக்கின்றது இந்த பல்கலைக்கழகம். எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மிக சிறப்பாக மேற்கொண்டு, அதாவது கிழக்காசியாவின் மிகவும் உன்னதமான ஒரு பல்கலைக்கழகமான பேராதனை பல்கலைக்கழகத்தில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் இச்சந்தர்ப்பம் கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ரோய். இன்னும் ஒரு
அற்புதமான எபிசோடினூடாக எதிர்வரும் காலங்களில், அதாவது கண்டி மாநகரத்தில் காணப்படுகின்ற பசுமை எழில்மிகு பேராதனை பொட்டானிக்கல் கார்டன், அதாவது தாவரவியல் பூங்காவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ரோய்.